எபிசோட் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த எபிசோட் மாதிரி இல்லாம கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். பிகாஸ் இந்த எபிசோடு தான் இனிமே நடக்கக்கூடிய டோர்னமெண்ட் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது இந்த ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல யமாஷிட்டா இருக்காருல, அவர் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து நோகி சேர்மன் இருக்காருல, அவரோட கழுத்தை பிடிச்சு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா. அதுக்கு அந்த சேர்மனுமே நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட ஆன்சர் தான், இதுக்கடுத்து எங்களோட கம்பெனிக்காக நீ வந்து ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனாலதான் நம்ம ஹீரோ வந்து இந்த அளவுக்கு கோவமா இருக்காரு போல. அவர் ஒரு பிளான்ல இருந்திருப்பாரு, இந்த டோர்னமெண்ட் மூலமா தான் அவருக்கு தேவையான ஒருத்தரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா கண்டிப்பா ஒரு கம்பெனியோட சப்போர்ட் தேவை. இப்ப இவரை விட்டுட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஒரு கோவத்துல அவரோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை நீக்கிறதா செக்ரட்டரி அக்கியாமா கிட்ட கூட அவர் சொல்லல போல. அவங்கள இவ்வளவு காசு செலவு பண்ணி அவனை இந்த டோர்னமெண்ட்டுக்காக தான் ரெடியுமே பண்ணிருது. எதுக்காக இந்த மாதிரி பேக் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அந்த டைம்ல கரெக்டா ஒருத்தன் அந்த ஆபீஸ்க்குள்ள வருவான். இவனோட நேம் வந்து சென் ஹாட்சுமி. இவன் தான் நம்ம ஹீரோக்கு பதிலா நோகி குரூப்ஸ்க்காக சண்டை போட நம்ம சேர்மன் ரெடி பண்ண அந்த ஃபைட்டர். பார்த்த சேர்மன் சும்மா நிக்காம என்ன காப்பாத்துடா அப்படின்னு சொல்ல, அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து அவர் சொன்னது உன கேட்கலையா, அவரை விட்டு இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து முடிஞ்சா பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி நிக்க, இவனுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ சென்ஸ் கூட பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அதுக்குள்ளேயே அவர் கிட்ட வந்து நின்றுட்டு சேர்மனையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா காப்பாத்தி விட, அப்ப நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிருப்பாங்க வச்சு நம்ம ஹீரோவோட எலும்பு ப்ரோக் ஆயிருக்கிறது, அவர் எந்த அளவுக்கு இன்ஜூர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோ நீ என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி பஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அப்கோர்ஸ் அவன் வந்து நம்ம ஹீரோவோட பவர்ஃபுல்லா இருக்க, நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணிட்டு இருப்பானா. கியாமாவும் யமாஷிட்டா கிட்ட அவனோட ஃபைட்டிங் ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படிங்கறது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 39 மேட்ச் வின் ஆயிருக்கான், ஒரு 15 மேட்ச் லாஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட யமாஷிட்டாக்கு 15 மேட்ச் தோத்துருக்கான, எதுக்காக இவனை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இதுக்கு அக்கியாமாவும் அவனோட ஸ்கில்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா அவனோட பிஹேவியர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல வர, அதுக்கான விளக்கத்தையுமே அவனே கொடுப்பான். 4 மேட்ச் எனக்கு போக பிடிக்கல, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். 2 மேட்ச் அன்னைக்கு இருந்ததே எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். இது இருந்த 9 மேட்சும் நல்லா படுத்து தூங்கிட்டேன், மேட்ச்க்கே போகல அப்படின்னு சொல்லும்போது, அக்கியாமா இவனை பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புட்டு புட்டுன்னு வச்சிருப்பாங்களா. அதை கேட்டதான், நீ என்னை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க, நீ என்ன நினைச்சு கேர் பண்ற அப்படிங்கறதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. சரி நம்ம இப்ப இன்னைக்கு டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னோட அந்த பிஹேவியர்னால நம்மளோட கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து பெர்சர்க்கர் மோடுக்கு போயிட்டான். அப்படி பெர்சர்க்கர் மோடுக்கு போய் இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது, அதான் நம்ம ஹீரோவோட டெக்னிக்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லிட்டு இருப்போம்ல, எனிமியோட பவரையே ஒரு ஃப்ளோவா யூஸ் பண்றது, அந்த டெக்னிக்கை நம்ம ஹீரோ இவன் கிட்டயுமே யூஸ் பண்ணிருப்பாரா. இவன் ஃபீல் பண்ணதேமே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து நிக்கோ ஸ்டைல் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நிக்கோ ஸ்டைல் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்டைலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அது வந்து சேர்மனுக்குமே தெரிஞ்சிருக்கு. நிக்கோ ஸ்டைல் வந்து ஒரே ஜெனரேஷனோட அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நீ எப்படி இந்த ஸ்டைலை யூஸ் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ஒரு டவுட்டோட கேட்க, ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகுது, அவர் முன்னாடி யாரும் இறந்து போயிருக்க மாதிரி. சடனா அவனோட கழுத்தை பிடிச்சு நிக்கோவை பத்தி பேசுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீங்க 2 பேரும் இப்போதைக்கு நிறுத்த மாட்டானுங்க, நீ நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சேர்மனும் காத்த, நம்ம ஹீரோவை பார்த்து நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம், இவன் தான் நோக்கி கம்பெனிக்காக சண்டை போட போறான், அதுக்காக நீ இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க மாட்டா அப்படின்னு யாருமே சொல்ல வரல. யாருக்குமே எதுவுமே புரியல இவர் எதை பத்தி பேசுறாருன்னு. அதுக்கு நமக்கு இன்னொரு ஆள் முக்கியம்னு சொல்லிட்டு யமாஷிட்டாவை கூப்பிடுவாரா. யமாஷிட்டாவும் என்னமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போவ, யமாஷிட்டா ஷோல்டர்ல கை வச்ச ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, நீ ஏன் கென்கன் அசோசியேஷனோட மெம்பர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, பெரிய ஷாக்கா இருக்குதோ இல்லையா. அக்கியாமாக்கு வந்து பயங்கர ஷாக்கு, எப்படி ஒரு நார்மலான ஆள் வந்து அசோசியேஷன் மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேர்மனும் அக்கியாமாவை பார்த்து பிசினஸ் வரும்போது நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும், இதுல ஒரு லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கென்கன் அசோசியேஷனோட மெம்பர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்அபிஷியல் மேட்ச் நடக்குமா, அதுல ரெஃப்ரி வந்து கென்கன் அசோசியேஷன்ல தான் வருவாராம். அந்த மேட்ச்ல வின் பண்றவங்களுக்கு அசோசியேஷன் மெம்பர் ஷீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக அசோசியேஷன் ஷீட் மெம்பர் முக்கியம்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்க வந்து பிசினஸ்ல கொஞ்சம் பெரிய ஆள் அந்த மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து அசோசியேஷன் மெம்பர் அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம மேட்ச் போட்டு தான் அசோசியேஷன் மெம்பர் ஆக போறோம், அதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 மில்லியன் yen அப்படி சொல்லும்போது, யமாஷிட்டாக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும் 100 மில்லியன், அதுக்கு நான் எங்க போவேன் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு போறா. அதுக்கு சேர்மனுமே 100 மில்லியன் என்ன நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு, என்ன சொல்ற இதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு ஒக்கிட்டா டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு, என்ன சொல்ற உன்னோட முடிவு தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, யமாஷிட்டாக்கு வந்து இது என்ன ஆப்ஷன் வச்சு கேட்ட கொஸ்டின் மாதிரியே இல்ல, என்ன ஃபோர்ஸ் பண்ணி எஸ் சொல்ல வைக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல சேர்மனோட மனசு கஷ்டப்படாத மாதிரி நோ சொல்லிடணும் அப்படின்னு சொல்ல போகும்போது, ஹீரோ யமாஷிட்டா சொல்றதுக்குள்ளே நாங்க அந்த மேட்ச்ல கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சேர்மன்ல இருந்து அக்கியாமா எல்லாருமே யமாஷிட்டாவை பாராட்டுறாங்க, உன்னோட கரேஜ் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல எஸ்ஸே நான் சொல்லல, எனக்கு பதிலா இவங்களே முடிவெடுத்துட்டு கரேஜ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாரா. இவ்வளவு யோசிச்சு என்ன பண்ண, அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டாங்க. சீனே ஒரு அன்அபிஷியல் அண்டர் கிரவுண்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்குமா, அந்த மேட்சுக்கான ரிவார்டு வின் பண்றவங்களுக்கு கென்கன் அசோசியேஷன் மெம்பர் சீட் கிடைக்கும். அதுல போட்டி போடுறதுக்கு ஃபுட் சர்வீஸ் கம்பெனில இருந்து ஒருத்தர் வந்திருக்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ சண்டை போறதுக்காக வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருப்பாரு நோகி குரூப்ஸ்க்காக சண்டை போட்டனால. ஆனா இப்ப வேற கம்பெனிக்கு மாறிட்டானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அதுல ஒரு சில பேர் வந்து அவன் யமாஷிட்டா கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் மாறிட்டான். அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கூட அந்த தான் இருக்காரு. ஆனா அவரை பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. யமாஷிட்டா வந்து அவருக்குன்னு சொந்தமா ஒரு கம்பெனி உருவாக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா
பார்த்தா அப்படி கிடையாது. சேர்மன் தான் யமாஷிட்டாக்கு ஒரு கம்பெனி உருவாக்கி கொடுத்துருப்பாரு. பிகாஸ் இந்த கென்கன் மேட்ச்ங்கிறது இந்த பிசினஸ் மேன்ஸ்குள்ள நடக்கக்கூடிய மேட்ச் தானே. ஒரு மெம்பர் ஆகணும்னா கண்டிப்பா அவன் வந்து ஒரு பிசினஸ் மேனா தான் இருந்தாகணும். அதனாலேயே ஃபார்மாலிட்டியாக நம்ம யமாஷிட்டாக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க. மெம்பர்ஷிப்புக்கான மேட்ச் வந்து 2 நாள் 8 நாள் 12 நாள் இந்த மாதிரியான இடைவெளியில நடக்க போகுது. நீ எதுல கலந்துக்க ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யமாஷிட்டா வந்து நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிருக்கு, அப்ப 12 நாள் கழிச்சு சண்டை போடுறது தான் ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவர் இங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து 2 நாள் கழிச்சு சண்டை போட இருக்குல்ல, அதுல நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல யமாஷிட்டாக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிருக்க, உன்னோட காயெல்லாம் ஹீல் ஆக்குறதுக்கு கொஞ்சம் டைம் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கேஷுவலா 12 நாள்ல நீ இந்த பவுன்ஸ் எல்லாம் ஹீல் ஆயிரும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியுது இது வந்து 12 நாள்ல ஹீல் ஆகக்கூடிய காயம் கிடையாது. எப்படி நம்ம ஹீரோ சொல்றதுதான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி இவரும் ஒத்துக்க இங்க இவங்க மேட்சுக்குள்ள கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே 100 மில்லியன் ஃபீஸ் கட்டிட்டு தான் போயிருப்பாங்களா. கேட்டும்போதே யமாஷிட்டாக்கு தோணும் 100 மில்லியன் yen ஜெயிச்சாலும் தோத்தாலும் கடல்ல நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாரா. ஏன்னா 100 மில்லியன் yen வந்து யமாஷிட்டா கார்பரேஷனுக்காக நோகி கார்பரேஷன் கொடுத்தது. இப்போ இந்த மேட்ச்ல வின் பண்றதுனால இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. இவங்க கட்டினது ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது மீதி 100 மில்லியன் நான் தான் கட்டணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாரா. அதே சமயத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக நம்ம ஹீரோ ஒரே ஷாட்ல அவனை அடிச்சு போட்டு திரும்பும்போது ஃபுட் சர்வீஸ் ஓனர்லாம் மறந்துட்டான் ஒரு ஷாட்ல முடிஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்த பிறகுதான் யமாஷிட்டாக்கு நம்ம ஹீரோவை நம்பி எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டே வரும். அதே இங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒருத்தன் ஹிடன் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யமாஷிட்டாக்கு வந்து நீங்க அசோசியேஷன் மெம்பர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்களா. அதை பத்தி என்ன சும்மா நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத யாரும் ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா யமாஷிட்டாவோட மூத்த பையன் இருக்கான்ல கென்சோ, அவனோட ரூம்ல இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் செட்டப்பை வச்சு வெளியே என்ன நடக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருந்திருக்கான். இதுலயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா கென்சோ இருக்கான்ல வந்து இன்டைரக்டா மவுண்டிக் அப்படிங்கிற ஒரு பெரிய கார்பரேஷன் கம்பெனியே நடத்திட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து ஹிடன் கேமரா மூலமா வீடியோ எடுத்திருப்பார்ல, அவர் ஒரு பப்பட் மாதிரி அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவன் இங்க இருந்து கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் டென்சோ அவர்கிட்ட போன் பண்ணி பேசும்போதுதான் நமக்கே தெரிய வருது. அப்பதான் மெயின் மேட்டரான அந்த வீடியோஸை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, நம்மளும் அந்த டோர்னமெண்ட்ல என்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து குரே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு ஃபைட்டரை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கென்சோ பேசிட்டு இருக்கும்போது அந்த குரே ஃபேமிலி அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உங்களோட ஃபேமிலி வந்து ஒரு மெர்சனரி ஃபேமிலி மாதிரி வச்சுக்கலாம், யார் காசு கொடுத்தாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலில இருந்து தான் ஒருத்தர் மவுண்டிங் கம்பெனிக்காக ஃபைட் பண்ண போறாரு. அந்த ஃபேமிலியில பார்த்தோன்னா அவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆனா அதுல ஒரே ஒரு பொண்ணை மட்டும் ஜூம் பண்ணி காமிக்க இவங்க கூட கென்சோ கம்பெனியை ரீப்ரசென்ட் பண்ணி சண்டை போட வரலாம். யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இன்னுமே நமக்கு காமிக்கல. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணி நம்ம சேர்மன் யமாஷிட்டா இருக்கார்ல வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டலுக்கு வந்து யாரை இன்வைட் பண்ணிருக்காங்க. யாருன்னா செக்கியா பேசி கூட சண்டை போடும்போது நம்ம யமாஷிட்டா வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பார்ல சேர்மன் ஒருத்தர், அவர் தான் இன்வைட் பண்ணிருப்பாரு. இல்ல வந்து அதை யமாஷிட்டாவை பார்த்து கம்பெனியோட பிரசிடென்ட் ஆயிட்டீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு அசோசியேஷன் மெம்பராவும் ஆயிட்டீங்க. யமாஷிட்டாக்கு வந்து பல டவுட் இருக்குது, அது எப்படிடா நான் அசோசியேஷன் மெம்பர் ஆனது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. புது கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிச்சு அசோசியேஷன் மெம்பர் ஆயிட்டான், கென்கன் மேட்ச்லயுமே சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கென்கன் மேட்ச்ல உனக்கான என்ட்ரி ஃபீஸ் 50 பில்லியன் என்ன வந்து நாகி குரூப்ஸ் கம்பெனியை கட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படி நீ தானே திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்க யமாஷிட்டாக்கு தூக்கி வாரி போட்டுரும், என்னது 50 பில்லியன் நான் திருப்பி கட்டணும் அப்படின்னு. இவருமே ஒரு வழி சொல்றாரு, நீ கென்கன் மேட்ச்ல ஜெயிச்சாலே உனக்கு காசு கிடைக்கும், அதை வச்சு நீ ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் 50 பில்லியன் இல்லையா, அதனால அந்த ட்ரிங்க்ஸையும் குடிச்சிட்டு வாயில கிளாஸை போட்டு மென்னுட்டு இருப்பாரா. அந்த நோகிக்கு நான் பாடம் கத்து கொடுக்குறேன் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு, அவனை மட்டும் நான் மண்ணக்கவ வைக்கல, நான் யமாஷிட்டா கார்பரேஷனோட பிரசிடென்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நோகி குரூப் தான் பிரைமரி எனிமியாவே செட் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும். அவருமே நம்ம யமாஷிட்டா கிட்ட சொல்றாரு, நானும் அந்த கென்கன் மேட்ச்ல கலந்துக்க போறேன், இவன் தான் சண்டை போட போறான் ரியோ அப்படின்னு அந்த வெயிட்டரை காமிப்பாரா. உங்களோட கம்பெனி தான் என்ன அப்படின்னு ட்ரிங்க் பண்ணிருப்பார்ல அப்படின்னு ஒரு கிறக்கத்திலே கேட்கும்போது ஒரு சின்ன புக் ஸ்டோர் கினோகனியா அப்படின்னு சொல்லுவாரா. சோ நீங்க ஜப்பான்லயே பயங்கரமான ஒரு புக் ஸ்டோரான கினோகனியா நேம உங்களோட சின்ன புக் ஸ்டோருக்கு வச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இல்ல அந்த கினோகனியாவே எங்களோட தான் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால கென்கன் மேட்ச்ல யார் ஜெயிப்பா அப்படிங்கறத வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஹேட்டட் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத நம்மளால இங்க பார்க்க முடியும். அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண நம்ம ஹீரோ வந்து ஒரு அபாண்டட் பண்ண பிளேஸ்ல இருந்து டீஸ் எடுத்து முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து அடிக்கடி ஒரு இமேஜினேஷன் வரும்ல, ஒருத்தர் இறந்து போயிருக்கிற மாதிரி. அவர் தான் நிக்கோ டோக்கிட்டா நம்ம ஹீரோக்கு நிக்கோ ஸ்டைல் சொல்லி கொடுத்தவர். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அதனால நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஷெட்ஸனை வந்து இப்படி நிப்பானா. நம்ம ஹீரோக்கு வந்து இவனை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே யாருன்னு தெரியல, மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்போது தான் அவரோட மாஸ்டரை கொன்ன மாஸ்டர் இருப்பார்ல கூட ஒரு பையன் இருப்பான், வந்து இவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷெட்ஸனாவும் நம்ம ஹீரோட ரியாக்ஷனை பார்த்துட்டு என்னெல்லாம் நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஃபைட் பண்ண ரெடி ஆகும்போது கிட்ட வந்து நிற்பான், நீ நல்லா குரோ ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என்னோட மாஸ்டரை கொல்றதுக்காக தானே நீ இத்தனை வருஷமா சேஸ் பண்ணிட்டு இருந்த, ஆனா அவரை நானே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா நம்ம ஹீரோ வந்து இத்தனை வருஷமா அவரோட மாஸ்டருக்காக அவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தானே சுத்திட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ அவெஞ்ச் பண்ணக்கூடிய யாரை இவன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அந்த மாஸ்டர் மேல இருந்த வெறி வந்து இவனை நோக்கி மாறிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதனால அவரை கொல்லவுமே செஞ்சிருப்பானா. நம்ம ஹீரோ வந்து அவன் நினைச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணல. என்னோட மாஸ்டரும் உன்னோட மாஸ்டர் இறந்து போயிருக்காங்கன்னா அவங்க வீக்கா இருந்தா
கொண்டனால தான் இறந்து போயிருக்காங்க. உன்னோட மாஸ்டரை தேடிட்டு இருந்தது. அவன் என்னோட மாஸ்டரை கொன்ன பிறகு அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்படி இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் அவனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உன்னையும் சரி ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க டோர்னமெண்ட்ல கலந்துக்கூடியவங்களையும் சரி கண்டிப்பா நான் தோக்கடிச்சு நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனோட மாஸ்டரை கொலை பண்ணான். இந்த டோர்னமெண்ட் மூலமா நம்ம ஹீரோ கூட எப்படி சண்டை போட போறோம் அப்படின்னு திரும்ப போயிட்டு இருக்கும்போது ஆனா இந்த டோர்னமெண்ட் மூலமா எப்படி நம்ம ஹீரோ கூட திரும்ப சண்டை போட போறோம், அவனை டோர்னமெண்ட்ல மீட் பண்றேன், ஆனா அவனை இழக்க போறேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பானா. ஹீரோ வந்து இவ்வளவு நேரம் கூலா இருந்த மாதிரி தானே தோணிருக்கும். அவன் போன பிறகு கிரியாசெட்ஸ் நான் அவனை வச்சு செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு கிட்ட இருந்த போர்டை உடைச்சு தள்ளுவார். இவ்வளவு நேரம் அவரோட எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவே அவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். நிறைய பேர் ஃபைட் பண்றதுக்காக ஃபைட்டர்ஸுமே கூட்டு வந்திருப்பாங்க. அங்கதான் நம்ம நாகி, யாமாஷிட்டா கார்பரேஷன், கோவி யூனிவர்சிட்டி எல்லாருமே கேதர் ஆயிருப்பாங்க. அதோட இந்த எபிசோடுமே இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, பாய்.